Hi friends, welcome to RST Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குழம்பு வெரைட்டி தான். முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு நான் புளி குழம்பு செஞ்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, நான் பூண்டை ஒரு 4 பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதுக்கு நான் ஒரு 2 வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கமாக சிம்மில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நான் 2 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேணால் ஒரு குறைன்னு அரைச்சாலே போதும். இந்த பக்குவத்தில் அரைச்சிட்டு இப்போ இந்த தக்காளியிலேயே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு கோலி உருண்டை சைஸை புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம வதக்கிட்டு இருந்த வெங்காயத்தில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இன்னும் ஒரு கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காயை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வைக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சுன்னா நமக்கு சுண்டி நல்லா திக்காகும். இந்த சமயத்தில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, புளிக்குழம்பு எப்படி வேணும் நம்ம சொல்லலாம், ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST Healthy Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.